இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா டக்குன்னு கறி போயிடும். வெங்கல பானையோட சத்தம் பாருங்க. இதுவே ஒரு நல்ல வைப்ரேஷனை கொண்டு வரும். நெல் அரைக்கணும் இல்லையா நம்ம, அப்போ அரிசி குருணை வரும். அதில் இருக்கிற குருணை இது. அந்த காலத்தில் அவள் உப்புமா தயார் பண்ணுற முறை இதுதான். பாதி ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா அடுப்பை சின்னது பண்ணிட்டோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு பட்டர் பீன்ஸ் குழம்பு போட்டிருந்தேன், பார்த்தேளா எல்லோரும். என்னன்னாக்கா என் சின்ன பொண்ணு இப்போ வீடியோலாம் எடுக்கிறா, எடிட் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா இல்லையா, அவளுடைய ஆத்துக்காரர் தான் அவர், சின்ன மாப்பிள்ளை. அவர் இந்த கிரிக்கெட் லைனில் தான் இருக்கார். நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ உங்களுக்கு பெரியவாளுக்கெல்லாம் நான் எல்லாம் இந்த டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம நம்மளுடைய எய்ம் என்னென்னா, நம்ம குழந்தைகளையும் நம்ம நல்ல முறையில் கொண்டுட்டு வரணும் இல்லையா, அதுக்காக நான் ஐடியா பண்ணேன். அந்த டைம் பார்த்து அவர் இந்த குழந்தைகளை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். சரி, இதுக்கு இவர் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு அவரை பிடிச்சி, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கோ, இதில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னா அவள்லாம் அவளுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லி குழந்தைகளை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் சமையல் பார்த்தேன்னா என்னுடைய டேஸ்ட்டில் தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க, விளையாட்டுக்கு இதெல்லாம். முதல்து வீடியோ நீங்கள் என்ன நண்பர்கள் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது எனக்கே சொல்வேன், ஆனால் நான் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் கமெண்ட் போடாமல் இருக்கேன்னு எனக்கு நின்னா தெரியும். அது ஏன் லெங்க்த்தாக வந்ததுன்னா, அவர் முதல்ல உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் இல்லையா, அதனால உங்களுக்கு லெங்க்த்தாக வந்தது. இனிமேல் பார்த்தேன்னா சின்னதாக வரும். ரெண்டாவது நான் சமைக்கிற மாதிரி இருக்காது அவரோடது, முதல் இதுங்கிறதுனால தான் அப்படி வந்தது. அடுத்தடுத்தெல்லாம் பார்த்தெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நான் பார்த்து குழந்தைகளுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்குது. நான் கூட அவர்கிட்ட சில இதெல்லாம் நம்ம இந்த மதுராக்குட்டி இருக்காளே பற்றிலாம், அவளுக்கு அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். அதைத்தான் சரி உங்களுக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதனால் நீங்கள் எனக்கு என்ன ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே தான் அவருடைய வீடியோக்கும் கொடுங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தேன்னா தான் அதில் எப்படி இருக்குன்னு தெரியும். இல்லை வேறு மாதிரி ஏதாவது நம்ம மாற்றி போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், நம்ம அதை மாதிரி செய்யலாம். அதனால் ஒரு குடும்பம்னு எடுத்துட்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேறு எப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லுங்க, நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். ஓகே. ஆனால் நீங்கள் பார்த்தேன்னா தானே எனக்கு விமர்சனம் சொல்லுவேன். யாருமே பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை கொடுங்கோ. ரெண்டாவது, இதை உங்களுடைய குழந்தைகள்கிட்ட இந்த வீடியோவை காட்டுங்க, அவளுக்கு பிடிக்கும், அவள் பாப்பா. இனிமேல் வரதெல்லாம் நிறைய இந்த என்ன சமையல் சம்மந்தப்பட்டது குட்டியாகவும் அந்த இது கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், அதிலெல்லாம் உங்களுக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, சரி. நம்ம இப்போ அரிசி உப்புமா பார்ப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நிறைய பேர் குருணை உப்புமா கேட்டுகிட்டே இருக்கா. அதனால் இன்றைக்கி அம்மாவாசை இல்லையா, அதனால் இன்றைக்கி குருணை உப்புமா தான் பண்ண போகிறேன். அதை அப்படியே காட்டுறேன். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தா, பாட்டி சமைக்கும்போது என்ன பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. இப்போ இதோட இது அப்படியே சொல்கிறேன். அது நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. பாட்டி என்ன பண்ணுவா அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாருங்க, இது வெங்கலப்பானை எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா. என்ன பண்ணுவான்னா, இது உப்பு, அப்புறம் இது அரிசி மாவு. இப்படி ஜலத்தை விட்டுப்பா. ஃபேன் என்னம்மா, ஃபேன் காற்றுது இது பண்ணுறது பறக்கிறது. ஒரு நிமிஷம். இப்போ கூட விறகடுப்பு வச்சு சமைக்கிறவெல்லாம் இருக்கா, அவளுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் தேவையான்னு ஆரம்பிச்சிடாதீங்க. விறகடுப்பு யூஸ் பண்ணுறவெல்லாம் நிறையா இருக்கா. தவசந்திங்கள்லாம் இன்னும் விறகடுப்பு, நித்தியப்படி இங்கே மதுரையெல்லாம் விறகடுப்பு யூஸ் பண்ணுறவெல்லாம் இருக்கா. இப்படி தடவிடுவா, உப்பும் அரிசி மாவும் இந்த மாதிரி தடவிடுவா. நம்ம அடுப்பு தேவையில்லை, இதிலெல்லாம் கறி பிடிக்காது. ஆனால் விறகடுப்புலலாம் கறி பிடிச்சிரும். இதெல்லாம் தேய்க்கிறது கஷ்டம். நான்லாம் தேய்ச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா டக்குன்னு கறி போயிடும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுப்போம். அப்படி போட்டுருவா. இப்போ இந்த கறி பிடிச்சதுனாலும் இப்படி லேசாக தேய்ச்சால்னா பளிச்சுன்னு விட்டுடும். பச்சடி கரண்டியால் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன்,
கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். பாட்டி உளுந்து மட்டும்தான் போடுவா, கடலைப்பருப்பு போட மாட்டா. இது நான் தான் போடுவேன். இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம். வெங்கலப்பானையோட சத்தம் பாருங்க, இதுவே ஒரு நல்ல வைப்ரேஷனை கொண்டு வரும். கோவிலெல்லாம் எப்படி மணி அடிக்கிற பாருங்க, அந்த மாதிரி ஒரு சத்தம். இதெல்லாம் நல்ல வைப்ரேஷனை கொண்டு வரும். அப்புறம் ஒரே ஒரு வத்த மிளகா போட்டுருக்கேன். நீங்கள் 2 போட்டுக்கோங்க, வேணாம் இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாயும் ஒரு இதுவும் போட்டுக்கோங்க. வத்த மிளகா தான் இதுக்கான நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை. நாலரை சொம்பு விட்டுருக்கேன். 300 கிராம் குருணை எடுத்துட்டுருக்கேன். இது என்ன குருணைன்னா, இது அரிசி நெல் அரைக்கணும் இல்லையா நம்ம, அப்போ அரிசி குருணை வரும், அதில் இருக்கிற குருணை இது. இது குருணை அப்படின்னு பச்சரிசி குருணை அப்படின்னு கேட்டாலே கடையில் கொடுப்பா. நம்ம ஆற்றுலெல்லாம் இந்த நம்ம வயல் வச்சுட்டு இருந்தோம், அதனால அங்கெல்லாம் அரிசி குருணை உண்டு. அந்த குருணையை போட்டு தான் பண்ணுவாள். இன்றைக்கி பாட்டி பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் அந்த குருணை உப்புமா பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் நம்ம அதுக்கு உபயோகப்படுத்த முடியாது. அடுத்த தடவை இந்த கேரட்டு அதெல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு அடுத்த தடவை குருணை மிக்சியில் உடச்சி அப்படி இப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது சில சமயம் இயந்திரத்தில் உடப்போம், குருணை இல்லாத சமயத்தில் இயந்திரத்தில் உடப்போம். அதை இயந்திரம்லாம் இல்லை, மிக்சியில் உடச்சி உங்களுக்கு நான் காட்டி அந்த மாதிரி இன்னொரு தடவை உப்புமா போடுறேன். இந்த தடவை இந்த குருணையில் பண்ணுற உப்புமாவை பார்த்துக்கோங்க. இதை போய் களைஞ்சி எடுத்துன்னு வரேன். இது ஒரு தடவை களைஞ்சா போகும். இப்போ நம்ம எல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம். 300 கிராம் அரிசி குருணை எடுத்துன்னு இருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த அளவுக்கு உப்பு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை பாருங்க, ஒரு முடி தேங்காய் நம்ம துருவி வச்சுட்டு இருக்கோம், அதையும் அதிலேயே போட்டுற போகிறோம். அந்த காலத்தில் அவள் உப்புமா தயார் பண்ணுற முறை இதுதான். இந்த காலத்தில் நம்ம தயார் பண்ணுற முறையை இன்னொரு நாள் காட்டுறேன். இதை அப்படியே மூடி வச்சுருவா, அவ்வளோதான். அது கதிச்சுன்னு இருக்கும். அப்புறம் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தா, இது என்ன கரண்டி, இது எங்கே கிடைக்கும்னா, இது பேர் திருச்சி கரண்டின்னே பேராம். இது திருச்சியில் தான் கிடைக்குமா. எப்படி தலைன்னு கொதிக்கிறதுன்னு பாருங்க. இதெல்லாம் அப்படி தான் சட்டுன்னு குளிச்சிரும். அப்புறம் பாட்டி என்ன தெரியுமா பண்ணுவா, அது பாருங்க, கொஞ்சம் அரிசி எடுத்துப்பா, 2 3 தடவை சுற்றுவா. அக்னி பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்புக்குள்ளே போட்டுருவா, கேஸ் அடுப்பில் கூட போட்டுருவா. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போடுவா, அதுக்கப்புறமா தான் இதை போடுவா. கேஸ் அடுப்போ ஸ்டவ்வோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே போட்டு அதெல்லாம் அடுப்பெல்லாம் சாணியை போட்டு நல்லா கேஸ் அடுப்பெல்லாம் மொழுகி அதெல்லாம் பார்த்தெல்லாம் எல்லாம் இத்து போயிடும். அதுக்கப்புறம் புதுசாக தான் மறுபடியும் அடுப்பு வாங்கி கொடுப்போம். என்ன பட்டிக்கு இப்படியெல்லாம் செய்கிற, இந்த ஸ்டவ்வெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னா நல்லா இருக்கு. சாணி போட்டு மொழுகாமல் யாராவது இந்த பழசில் அடுப்பில் பண்ணுவாளா அப்படின்னு, ஜலத்தை வச்சு கூட தொடச்சிக்கோ அப்படின்னா அதெல்லாம் ஆச்சாரம் இல்லை அப்படின்ட்டுருவா. சாணியை போட்டு முழுகினாத்தான் அப்போ சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாணியை போட்டு அதெல்லாம் முழுகி கோலம் போட்டு எல்லாம் பண்ணிவிடுவாள். இந்த இப்படி கோலம் போடாமல் நான் அடுப்பில் பண்ணின்னு இருக்கேன்னு இப்படியெல்லாம் செய்ய மாட்டாள். எல்லாத்துக்கும் கோலம்தான். பாட்டிக்கு ஒரு மூட்டை கோலப்பொடி வாங்கி, கோலப்பொடி அரிசி இந்த இப்படி குருணை இருக்கணும், போய் நல்லா அழகாக மிஷினில் அரைச்சின்னு வச்சுருவா. கட்டாக கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி வீடு பூரா சாணியை போட்டு மொழுகி கோலம் போட்டுட்டே இருப்பாள். என்ன கொதிக்கிறது பத்தலா நைல. இது பேர் சிப்பல்னு பேர். அந்த நல்ல சாதம் வடிப்பா, இப்படி வச்சு இப்படி வெங்கலப்பானை இப்படி இது பண்ணி சாதம் வடிப்பா, சிப்பல் தட்டுன்னு பேர். அதை என்ன பண்ணுவா, இப்படி கரண்டி வச்சுருவா, வச்சு இந்த சிப்பலை போட்டு இப்படியே மூடிடுவா. அது அப்படியே வெந்துன்னு இருக்கும். தளன்னு கொதிக்கிறது பத்தலா. வாசனை வேறு 8 ஊருக்கு. இந்த வெங்கலப்பானை இதில் பண்ணது இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்மத்தில் காப்படியிலேருந்து ஆரம்பித்து ஒரு மரக்கால் வரைக்கும்
வெங்கலப்பானை இருந்தது. ஒரு மரக்கால் அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் படிக்கு 4 படின்னு அர்த்தம். ஒரு மரக்கால் வரைக்கும் இருக்கும். காப்படி, அரைப்படி, முக்காப்படி, ஒரு படி, 1.5 படி, 2 படி, 2.5 படி, 3 படி, 4 படி, இப்படி வரிசையாக வச்சுட்டுருப்பா. எப்படி வேணுமோ அப்படி எப்படி பண்ணுவாள். நான் அப்படிலாம் வச்சுக்கல, இந்த ஒன்று தான் வச்சுட்டுருக்கேன். எது பண்ணுறதுனால இந்த ஒரே வெங்கலப்பானையிலே பண்ணிவிடுவேன். அப்படியெல்லாம் குட்டி இதெல்லாம் வச்சேன்னா நமக்கு இங்கே வைக்க இடம் கிடையாது. அங்கே என்னென்னா ஒரு பெரிய பலகை அப்படி போட்டிருப்பா, 2 பக்கமும் இப்படி இது வச்சு பிடிச்ச மாதிரி இப்படி செவுத்தில் வச்சு அடிச்சிருப்பா. அதில் பார்த்தேன்னா அந்த வெங்கலப்பானையை கவுத்துருக்கிறதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஒரு வெங்கலப்பானையும் இப்படி கனமாக இருக்கும். இது எவ்வளோ கனமாக இருக்குது பார்த்தல, இதே மாதிரி தான் ஒன்றும் கனமாக இருக்கும். பாதி ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா அடுப்பை சின்னது பண்ணிட்டுறணும். அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். அப்புறம் சிம்மில் தான் பண்ணணும். இது இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்துலேயே நின்று கிளறணும். இனிமேல் இதை விட்டுட்டு அண்ணாண்ட போகக்கூடாது. நம்ம கொதிக்கும் போதுன்னா நம்ம அப்படி இப்படி போயிட்டு வரலாம். இது பாருங்க, இந்த சமயத்தில் நன்னா ஆயிடுத்து. இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா இது நன்னா உதிர்ந்து நன்னா கொடுக்கும். சில பேராத்தில் என்ன பண்ணுவான்னா இது பிடிச்சி போகும் அடியில், அது நன்னா பிடிக்கும். அதனால அவள் என்ன பண்ணுவான்னாக்கா இதை அப்படியே விட்டுருவா. அது அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சி அதை சுரண்டி சாப்பிடுவா. அது ஒரு டேஸ்ட்டு. அதனால அதுக்காக வைப்பா. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா உதிராக இருக்கும். அப்போ பார்ப்போம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். 1/4 மணி நேரம் கழித்து பார்ப்போம். பாருங்க, உப்புமா நன்னா எடுத்து அடியெல்லாம் பிடிக்கல பாருங்க, தெரியுறதா? இப்படி நன்னா அடியெல்லாம் பிடிக்காம நன்னா இப்படி கிளறிடணும். நன்னா எடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் வச்சோம்னா நன்னா உதிராக ஆகிடும். நம்ம வீடியோ முடிக்கிறதுக்காக நான் முடிச்சுட்டேன். இதில் பிளேட்டில் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. அது நன்னா உதிராக இருக்குது பாருங்க. ஆற விட்டு தெரியுறதா? உதிராக இருக்குது பாருங்க. உதிர ஆரம்பிக்கிறது. ஆமாம், நன்னா ஆறினோன்னா உதிர்ந்துன்றோம். இதுக்கு தொட்டுக்க நம்ம பயத்தம்பருப்பு மசியல் வச்சுருக்கோம். இது ரெண்டும் வயத்துக்கு எதுவும் பண்ணாது. காற்றுலேருந்து விரதமாக இருக்கிறதுக்கு இதை சாப்பிடும்போது இது வயத்துக்கு எதுவும் கெடுதல் பண்ணாது. பத்தியத்துக்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாள். அந்த மாதிரி பத்தியத்துக்கு என்ன, இந்த தேங்காய் போட மாட்டா. பத்தியம் கொடுக்குறவளுக்கு தேங்காய் போட மாட்டா. மிச்சப்படி இந்த உப்புமாவை கிளறி இந்த பயத்தம்பருப்பு மசியலோட கொடுத்துருவாள். இப்போ இது நம்மளோட சேனலில் வரகரிசி உப்புமா இருக்குது, அதுக்கப்புறம் வரகரிசி கஞ்சியும் இருக்குது. அதை போய் பாருங்கோ. பார்த்துட்டு அதுவும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போடுங்க. இது எப்படி இருக்குதுன்னு இதுக்கும் கமெண்ட் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்லா இந்த பாருங்க, இப்போ நல்லா உதிராக வந்துடுது பாருங்க. இப்போ என்னென்னா இந்த வெங்கலப்பானையில் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு பிடிக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு வைக்கக்கூடாது. இதில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் அதில் வைக்கலாம். அதுக்கப்புறம் உடனடியாக வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். இல்லைன்னா கச்சி போய்டும். கச்சி போடுறதுன்னா என்னது? கச்சி போடுறதுன்னா ஒரு மாதிரி அந்த களிம்பு பச்சை பச்சையாக இருக்குமா? எல்லாம் ஆகாது, இந்த சுவையே மாறிடும். வெங்கலப்பானையில் ரொம்ப நாள் வச்சு வைக்கக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் அப்படி வைக்கலாம். அதுக்கப்புறம் அதை மாற்றி எடுத்து வச்சுடுறோம். மாற்றி எடுத்து வேறு பார்க்கலாம். ஆனால் அந்த சுவை மாறாது. இதுலேருந்து எடுத்துட்டதுனால சுவை மாறுமானா மாறாது. நீங்கள் இந்த வெங்கலப்பானையை ஒன்று வாங்கி வச்சு இதில் பண்ணி பாருங்க. சாமான் சில இதெல்லாம் வாங்கி வச்சிடலாம். அது பரம்பரையாக இதெல்லாம் 10 தலைமுறை கூட ஒன்றும் ஆகாது, அது மட்டும் கிடக்கும். இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பித்தளை, மாக்கல், ஈயச்சொம்பு, இந்த மாதிரியான பதார்த்தங்கள்லாம் வாங்கி வச்சு அதில் பண்ணுறது என்றைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அன்றைக்கி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ஆரோக்கியம், நாக்குக்கு சுவை. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.